இது ஏஆர் டைரி ஃபுட்ஸ்லேருந்து திருப்பதிக்கு நாங்கள் ஜூன் ஜூலையில் தான் அனுப்பிச்சிருந்தோம். அதில் அனுப்புனதுக்கப்புறம் இப்போ நம்மளது எங்கேயுமே நெய் வந்து நம்ம அனுப்புறது கிடையாது. டைரியிலேருந்து அவங்க தேவஸ்தானத்துக்கு நம்ம நெய் போகிறது கிடையாது. இன்னொன்று, நெய் தயாரிப்பில் கடந்த 25 வருஷமாக இருக்கிறதுல எங்களுக்கு எங்களோட தரத்தில் இந்த மாதிரி குறைபாடுகள் வந்ததே கிடையாது. தர ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் எங்களுக்கு வந்தது கிடையாது. நாங்களும் எதிர்கொண்டது கிடையாது. இதுதான் முதல் தடவை. ஸோ இதில் வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதுமே வந்து நாங்கள் வந்து பார்க்கணும். சார், இப்போ எஃப்எஸ்எஸ்ஐலேருந்து சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அனுப்பின டிடிடிக்கு அனுப்பின சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வரல. அதே மாதிரி இந்த ஜூன் ஜூலையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு. அப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐலேருந்து இங்கே வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்மார்க்லேருந்து வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை. எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்குது. யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார். நன்றி சார். சரி, இப்போது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்குது. அதனால எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பால் இந்த நெய் சம்மந்தமாக மாற்றத்துக்காக எதுவும் உங்கள் மேலே கரும்புள்ளி எதுவும் வைக்கிறாங்களா? சார், அதை பற்றி எதுவுமே தெரியல சார். எங்களோட நெய் சுத்தமானது, அது மட்டும்தான் தெரியும். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. எல்லா லேப் ரிப்போர்ட்டுமே இருக்குது. அதை நாங்கள் எல்லா இடத்துலையும் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம். அப்படி பார்த்தோன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய முதல்வர் அவங்களும் பால் நிறுவனம் வச்சுருக்காங்க. அதனால அவங்களோட நிறுவனத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. உங்கள் நிறுவனத்தை வந்து தடுக்க பார்க்கல. அதை பற்றி தெரியல சார். நாங்கள் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நெய் பற்றி எங்கள் சுத்தமானதுங்கிறத சொல்கிறேன் சார். சார், இது ஜூன் ஜூலையில் வந்து நடந்தது சார். ஆக்சுவலாக வந்துட்டு அதாவது வந்து அவங்களோட லேப் ரிப்போர்ட்டில் எல்லாமே பாஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியல சார். ஆக்சுவலாக வந்து கீ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிற சாம்பிள்ஸ் இன்றைக்கி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வரைக்கும் நாங்கள் அனுப்புனது வந்து ஒரு 0.01% தான் சார் அனுப்பியிருக்கோம் சார். அது வந்து ஒரு 4 லோடு போயிருக்கு சார். அவ்வளோதான் சார். ஆமாம் சார், உங்களோட கேள்விகளுக்கு 0.01 அந்த அதான் சார். இது குவாலிட்டி சம்மந்தமாக வந்து பேசலாம் சார். எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தர பரிசோதனையில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. இதை தான் நாங்கள் திரும்பி சொல்கிறோம். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது சார். நன்றி சார். தேங்க்யூ சார். இல்லை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமோ கொடுத்தாங்க சார். நீங்கள் அனுப்பிச்ச நெய் ரிட்டர்ன் எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்திருக்கு, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னதான் சார். இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே எஃப்எஸ்எஸ்ஐ இருக்காங்க. அதிகாரிகள் வந்து அப்பயே வந்து அதே சாம்பிள்ஸே கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க சார். அதுதான் சார். அதே சாம்பிள்ஸே சார் ரிட்டர்ன் வந்து அனுப்பின சாம்பிள்ஸே அக்மார்க் ஆபீசர்ஸும் எஃப்எஸ்எஸ்ஐ ஆபீசர்ஸும் சாம்பிள் கலெக்ட் பண்ணி என்ஏபி லேபுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க சார். நீங்க கேன்சல் பண்ணீங்க. நீங்க உங்க ப்ராடக்ட் ரிட்டர்ன் அனுப்புற மாதிரி சொல்றாங்களே, அதுதான் இப்ப கேக்குறாங்க. நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க. அனுப்பிச்சதுல ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் சேர்த்துக்கான்னு சொல்றாங்களா? ஆக்சுவலா ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க நீங்க. தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.